ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றி தான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு இப்போ என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், நாங்கள் எப்போ காலேஜுக்கு போகிறது, அண்டு இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு, சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணோங்கிறாங்க, பயமாக இருக்குது. நான் வேறு சாய்ஸ் ஃபில்லிங்கு ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லி வீடியோ போட்டுட்ருக்கேன்னா மக்கள் வந்து என்ன நினச்சிட்ருக்காங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது சார், நாங்கள் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே போய் சேர்ந்துட்டா பேசாமல் 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ் தான் அந்த காலேஜஸ் எல்லாம் இருக்குது என் வீட்டு பக்கத்துலேருந்து, அந்த காலேஜ் போய் சேர்ந்துட்டா எதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு, கவுன்சிலிங்கில் கிடைக்குமா, கவுன்சிலிங் 2 லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, நீங்கள் கிடைக்குமா? நான் இப்போவும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, கிட்டத்தட்ட 2,10,000 பேர் பக்கம் வந்து போன வருஷம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணாங்க. 1,97,000 பேர்த்துக்கு ரேங்க் வந்தது, நேற்றே நான் சொன்னேன். அண்ட் அதில் 1,30,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்குள்ளே போய் சேர்ந்துட்டாங்க, அதாவது அட்மிஷன் போட்டுட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்த டேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்றது. இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2,20,000 டாக்குமெண்ட்ஸ், அதாவது சர்டிஃபிகேட்ஸு, அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் பேர்த்துக்கு ரேங்க் வருங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், சரிங்களா? நீங்கள் யோசிக்கிற மாதிரி எல்லோரும் யோசிக்க மாட்டாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு இந்த டவுட்டுகள் இருக்குது, எப்படா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகும், எப்போ ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படின்னா என்ன, நிறைய டவுட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு வீடியோ பேசிக்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போது அந்த டவுட்டை தீர்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன். கவுன்சிலிங் டேட்டு எப்போ இருக்கும் டென்டேட்டிவாக அப்படிங்கிறது சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஒவ்வொரு வருஷமும் கவுன்சிலிங் வந்து இந்த டேட்டுக்கு தான் நடக்கும், சரிங்களா? அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அண்ட் ப்ளஸ் இன்னும் அஃபிஷியலாக வந்து அவங்க சொல்லலை, இது ப்ரீவியஸ் இயர் டேட்டா, இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சார் ப்ரீவியஸ் இயர் டேட்டா வச்சு சொல்கிறீங்க, அது மாதிரி தான் இருக்குமா? ஆமாம், கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், 1-2 நாள் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்போது இப்போ கூட நியூஸில் வந்துச்சு, அஃபிஷியலாக வரல, டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் நடத்துகிறாங்க, அவங்ககிட்ட இருந்து அஃபிஷியலாக வரல. ஆனால் நியூஸில் சொன்னாங்க 5ஆந்தேதி, மே 5ஆந்தேதி வந்து டிஎன்ஏக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும், அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. சாத்தியம்தான், ஏன்னா வந்து கரெக்ஷன் முடிஞ்சு போச்சு ஆல் ஓவர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எப்போ அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது 12க்கு. அப்போ அந்த ரிசல்ட் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா மே 9ன்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ், 3 நாளைக்கு முன்னாடி அந்த நியூஸில் சொன்னாங்க இந்த தடவை ரிசல்ட் வந்து மே 9 இல்லை, அதுக்கு முன்கூட்டியே 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சீக்கிரமாக ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் உண்மை தான். பட் திரும்பவும் ஒரு நியூஸ் விட்டாங்க, மே 9 தான், தேர்வுத்துறை வந்து மறுப்பு, அதனால் மே 9 தான் ரிசல்ட், வந்து பழைய டேட்டு தான், மே 9 தான் சொல்லியிருக்காங்க, அந்த டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதில் எது உண்மை எது பொய்யினே தெரியல. அஃபிஷியலாக ஏதாவது அவங்க சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு மே 9னே வச்சுக்குவோம், சரிங்களா? ஸோ அதனால தான் நானும் அதை பற்றி நிறைய வீடியோஸ் போடலை. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா, இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கட்டாயமாக நம்ம வீடியோஸ் உங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேத்துக்கு சொல்லுங்கள். ஓகே, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அஃபிஷியல் வெப்சைட் இது தான். இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், சரிங்களா? டேட்டு, எந்த டேட்டுக்கு நடக்க போகுது, கட் ஆஃப் எப்படி பார்க்கணும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே கவுன்சிலிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது இப்போ தெரியாது, எப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ், அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போருந்து ஒவ்வொன்றா அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும், சரிங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு இதுதான் நோட்டீஸ் எப்போவுமே வந்து வெளியிடுவாங்க. இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போனா 6/5/2024 கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மே 6, எப்போவுமே வந்து மே 6 ஓப்பன், போன வருஷம் ஓப்பன் ஆகிருக்கு, இந்த வருஷம் மே 5ங்கிறாங்க, கிட்டத்தட்ட சேம் தான். ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன், அப்லோடிங் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாமே நடக்க போகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், சரிங்களா? அதாவது 1 மாதம் டைம் தருவாங்க, 6/5/2024 1 மாதம் டைம் தருவாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறக்கு, ஓகேவா? அந்த 1 மாத டைமில் நீங்கள் பொறுமையாக ஃபில் பண்ணிக்கலாம். ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தால் கூட நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ 6/6/2024 தான் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்ளிகேஷன் ப்ராசஸை. லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது பேமெண்ட் ஒன்று பண்ணணும். SC STக்கு வந்து 250 ரூபா தான். மீதி இருக்க கேட்டகரி பசங்களுக்கெல்லாம், ரிசர்வேஷன் கேட்டகரி பசங்களுக்கெல்லாம் தான் 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும் ஆன்லைனில்.
பே பண்ணவங்களுக்கு டைம் தருவாங்க. பே பண்ணி முடிச்சுட்டு ஒருவேளை சர்டிஃபிகேட் வரதுக்கு லேட் ஆகிருக்குள்ள, ஃபஸ்ட் கிராஜுவேஷனோ இல்லை வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டோ இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும், வர்றதுக்கு டிலே ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க டைம் தர்றாங்க. ஒரு 6 நாள் டைம் தராங்க. 6ஆந்தேதி க்ளோஸ் ஆகுது, இருந்தாலும் ஒரு 6 நாள் எக்ஸ்ட்ரா வந்து யாருக்கு தராங்கன்னா பேமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த டைம் தருவாங்க, 6 நாள். சரிங்களா? அப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு 12ஆந்தேதி முடி டைம் இருக்குது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ரேண்டம் நம்பரும் அன்றைக்கே ரிலீஸ் ஆகும். யாரெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டாங்களோ அவங்களுக்கு ரேண்டம் நம்பர் ரிலீஸ் ஆகும். ரேண்டம் நம்பர்னால் டை பிரேக்கர்னு சொல்லி கொடுத்தா. அப்படின்னா என்ன? அதாவது ஃபிசிக்ஸ்லேயும் ஒரே மார்க்கு, மேக்ஸ்லேயும் ஒரே மார்க்கு, கட் ஆஃபும் ஒரே மார்க்கு, மேக்ஸ்லேயும் ஒரே மார்க்கு, அதே மாதிரி ஃபிசிக்ஸ்லேயும் ஒரே மார்க், அடுத்து கம்ப்யூட்டர்லேயும் ஒரே மார்க் வைப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க, யார் சீனியரிட்டியோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரேங்க் போடணும்ல, அதுக்கு ஒரே மார்க்காரங்களுக்கு ரேங்க் போடணும், யார் முன்னாடி யார் பின்னாடி தெரியணும், அதுக்காக. அப்போது எல்லாமே சேமாக இருந்ததுன்னா கடைசியில் இந்த ரேண்டம் நம்பர் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனி நம்பர் ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க இல்லையா, அந்த நம்பர் முன்னிலை இருக்கிறவங்களுக்கு, கம்மியாக இருக்கிறவங்க முன்னாடியும் அதிகமாக இருக்கிறவங்க பின்னாடியும் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ கரெக்டாக அந்த ரேங்க் பிரிக்க முடியல, அதுக்கு தான் இந்த ரேண்டம் நம்பர். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்குங்க டிஎஃப்சியில், டிஎன்இஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டர், அதாவது டிஎன்இஏ உதவி மையம். அதாவது எல்லா ஊர்லேயும் அதை ஓப்பன் பண்ணுவாங்க, பயப்படாதீங்க. உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் அந்த 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே 4 இல்லை 3 டிஎஃப்சி சென்டராவது குறைஞ்சபட்சம் இருக்கும். 110 டிஎஃப்சி மையங்கள் வந்து இருக்குங்க. இதோட டேட்டாலாம் எங்கே கிடைக்கணும்? நம்ம வெப்சைட்டில், டிஎன்ஏ வெப்சைட்டில் கிடைக்கும். இப்போ இல்லை, நீங்கள் போர்ட்டல் ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு அது ஓப்பன் ஆகும், நான் வந்து வீடியோவை போடுவேன். ஸோ டிஎஃப்சியோட அட்ரஸ் எல்லாமே அதில், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தாராளமாக நீங்கள் போய் அணுகலாம், எந்த டவுட்டாக இருந்தாலும். அப்ளிகேஷன் ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கலாம், அண்ட் கவுன்சிலிங் அங்கே பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்னோடய பர்சனலாக என்ன சொல்லுவேன்னா, எல்லாருமே வீட்டிலே இருந்து லேப்டாப்பில் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏதாவது மேஜராக டவுட் இருந்தது, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது, இல்லை அப்லோட் பண்ணது எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இல்லை ரேங்க் லிஸ்ட்டு வரல, ஏதாவது மேஜராக ஃபேக்டர் இருந்தால், டவுட் இருந்தால் நீங்கள் போய் கேட்கலாம். ஸோ 13/6/2024 30/6/2024 வரைக்கும் நடந்திருக்குங்க. என்னென்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட இந்த நாள் 17-18 நாள் நடந்திருக்குங்க. இப்படி தான் இந்த வருஷமும் நடக்கும். அப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒவ்வொருத்தருக்காக முடிஞ்சிருச்சுன்னு ஸ்டேட்டஸ் வரும். உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு அடிச்சிங்கன்னா ஸ்டேட்டஸ் வரும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்கள்ல, அதில் ஐடி பாஸ்வேர்டு, உங்களுக்குன்னு ஒரு ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அதை அடிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா டெய்லியும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, 2 நாளைக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டேட்டஸ் வந்துருக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிட்டாங்க. அது டிஎஃப்சியில் தான் வெரிஃபை பண்ணுவாங்க, ஆன்லைனில் தான், எல்லாமே ஆன்லைனில் தான், நீங்கள் வீட்டிலே இருந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? வெரிஃபை ஆயிடுச்சா இல்லைன்னு ஸ்டேட்டஸ் வரும். அப்போ அந்த சர்டிஃபிகேட்லாம் என்ன சார் ரெடி பண்ணணும்? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு. 12th வந்து ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் தான் தருவாங்க, டூப்ளிகேட் மார்க் ஷீட் தருவாங்க, அது போதும். அண்ட் டிசி. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 மெயின். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அதுவே SC STயாக இருந்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரிக்கு மட்டும் இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிலிட்டியோ ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் தேவை. சரிங்களா? மோரோவர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்ளை பண்ணுறவங்க அதர் சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கும், ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன்னா உங்கள் ஐடி ப்ரூஃப் அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியேபிள்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும், அதோட அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் சர்டிஃபிகேட்ஸ் மேண்டரி. அண்ட் நேட்டிவிட்டி யாராவது இருந்தீங்க அதர் ஸ்டேட்லேருந்து வரீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், அதுவும் அப்லோட் பண்ணணும். அண்ட் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதை அப்ளை பண்ணணும். இதெல்லாம் அப்ளிகேஷன் ப்ராசஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக என்ன வேணும்னா 10th 12th டிசி கூட மேண்டரி கிடையாது, பட் டிசி பண்ணிக்கோங்க. அண்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓசிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை, இதுதான் வந்து மேண்டரி. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10/7/2024 தான் ரிலீஸ் ஆகிருக்கு போன வருஷம். அதாவது ரேங்க் லிஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் தான், ஜூலை மாதம் 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட். கிட்டத்தட்ட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு 10 நாள் கழிஞ்சு தான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா, அதாவது யாரெல்லாம் எலிஜிபிளோ அந்த ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும். ரேங்க் லிஸ்ட் வந்தாலே நீங்கள் எலிஜிபிள்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதில் உங்கள் பேர் இருக்கான்னு பார்க்க. ஒரு வேளை உங்கள் பேர் இல்லை, உங்களுக்கு ரேங்க் கொடுக்கல, எதுவும் வரல அப்படின்னா 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸல் அப்படின்னா குறையேதும் இருந்தால் தீர்த்து வைப்பாங்க. சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ரேங்க் வரல, ஏன் வரல, சர்டிஃபிகேட் ஏதாவது அப்லோட் பண்ணது பிரச்சனையா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து டிஎஃப்சி சென்டரில் பண்ணி தருவாங்க. நீங்கள் போய் கேட்டுக்கலாம். அந்த 9 நாளில் பண்ணிங்கன்னா ரேங்க் வந்துடும். சரிங்களா? பயப்படாதீங்க. யாருக்கெல்லாம் ரேங்க் வரலையோ போய் மேண்டரியாக நீங்கள் வந்து ஏதாவது கரெக்டான சர்டிஃபிகேட் வச்சு கரெக்டாக ரீசன்ட் இருந்ததுன்னா அவங்க வந்து கரெக்டாக ரேங்க் வர வச்சுருவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் என்னங்கிறது அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்தது
கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா, அவ்வளோதான், ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுல, கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிரும். என்னெல்லாம் கவுன்சிலிங் அப்படின்னு போட்டிருக்காங்க, இதோட டேட்டோட நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள். போன வருஷம் நடந்த டேட்டு. கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் 7.5 ரிசர்வேஷன், ஃபஸ்ட்டு 7.5 ரிசர்வேஷனுக்கு நடக்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங். டிஃபரன்ஷியலி ஏபிள்ட், எக்ஸ் சர்வீஸ்மென், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இந்த பசங்களுக்கு நடக்கும். 22ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ஜூலை மாதம் கடைசியில் தான் கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்களா, அதுவும் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு தான். அடுத்தது ஜென்ரலாக இருப்பாங்க பாருங்கள், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5 இல்லாதவங்களுக்கு, அவங்களுக்கு நடக்கும். அவங்களுக்கு வந்து 25, 27, ஓகேவா, 25லேருந்து 27க்குள்ளே நடக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே பண்ணுவாங்க, காலேஜ் கிடைக்கும். ஜென்ரல் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அகாடமிக், கவர்மெண்ட் ஸ்கூலு, ஒகேஷ்னல், இவங்களுக்கு எப்போ நடக்கும்னா 29ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். சரிங்களா, 29லேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அதாவது 2 மாதம் கிட்டத்தட்ட நடக்கும். 29லேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் 2 மாதம் நடக்கும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் தான் உங்களுக்கு வந்து செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். சரிங்களா, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பிரிச்சுருவாங்க. ஓகேவா, 180லேருந்து 200 வரைக்கும் ஒரு கட் ஆஃபு ரவுண்டு 1, 145லேருந்து 178 நினைக்கிறேன் போன வருஷம். எஸ், அது முடியும். ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 வந்து 145 கீழே இருக்கிறவங்க எல்லாமே ரவுண்ட் 3. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுருவாங்க. பிரித்து இந்த கவுன்சிலிங் நடத்தும். ஒரு கவுன்சிலிங் 15 நாள் நடக்கும். அதனால தான் இவ்வளோ நாள் 2 மாதம் நடக்குது. ஓகேவா. ஸோ அடுத்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் கடைசியாக நடக்க போகிற சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அது ஏன் நடக்குதுன்னா ஒகேஷனல், அதாவது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வேக்கண்ட்டான சீட்டுகள்லாம் வந்து இந்த கவுன்சிலிங்கில் நடக்கும். சரிங்களா, எதோ வேக்கண்ட்டாக இருக்கும்ல அந்த சீட் எல்லாமே சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு அப்புறம் சொல்கிறேன். பட் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் யார் வேணாலும். 6/9/2024, 8/9/2024 முடி நடக்கும். அதுலேயுமே காலேஜ் கிடச்சிடும், அவங்க போய் சேர்ந்துருவாங்க. SA to SE கவுன்சிலிங் கடைசி கவுன்சிலிங். அதே எஸ்சி மாணவர்கள் வேக்கண்ட், எஸ்சி சீட்டெல்லாம் வேக்காக இருக்குல்ல, எஸ்சி சீட்டெல்லாம் வேக்கண்ட் ஆகிருக்குல்ல, அந்த சீட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து இதில் போய் எடுத்துக்கலாம். வேக்கண்ட்டான சீட்டெல்லாம் எடுத்துக்கலாம், கவுன்சிலிங் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். 10லேருந்து 11ஆம் தேதி முடி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் 11/9/2024. ஸோ அப்போ போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 11ஆம் தேதி முடி தான் உங்களுக்கு. இப்போ செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி தான் முடிஞ்சிருக்குது. அப்போ காலேஜ் ரீஓப்பனிங் டேட் 12ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாங்க போன வருஷம். ஸோ இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு செப்டம்பர் 2nd வீக்கு தான் காலேஜ் ஓப்பன் ஆகும். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டானமஸ் கல்லூரி, ஒரு டயர் 1 கல்லூரி, அந்த டயர் 1ல் சீக்கிரம் போய் சேர்ந்துருவாங்க மாணவர்கள். அவங்களாம் இருந்தாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2nd வீக்கே ஓப்பன் ஆகிடும். ஏன்னா ரவுண்ட் 1 முடிஞ்சிடும்ல, அதனால் ஆகஸ்ட் மாதம் 2nd வீக் ஆர் 3rd வீக்கே ஓப்பன் ஆகிடும். அது அப்படி தான். ஆனால் மோர் ஓவர் ஜென்ரலாக செப்டம்பர் 2nd வீக்கு தான் உங்களுக்கு காலேஜும் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ எல்லாமே லாங் ப்ராசஸ், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறக்காக தான் இது நான் சொன்னேன். தயவுசெய்து நம்ம சேனலை அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். நான் அடிக்கடி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆனோடனே எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், டெமோ எல்லாமே நம்ம வீடியோவில் வரும். அதனால் பொறுமையாக இருங்க, இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதனால் சர்டிஃபிகேட்டில் இப்போதைக்கு ரெடி பண்ணுற வேலையில் இருங்க. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இப்போ வராது, டிசி வந்தால் தான் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் எடுக்க முடியும்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போவே 12th டிசி எல்லாமே அப்போ தான் வந்துடும், அப்போ தான் வந்து வாங்குவீங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு வேலையே கம்மி தான். இன்கம் சர்டிஃபிகேட்டோ இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது இல்லைனா மட்டும் இப்போ போய் எடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட டவுட்டை நான் தீர்த்து வச்சிட்டேன். கவுன்சிலிங் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் தேதி இல்லை 6ஆம் தேதி, மே 6ஆம் தேதி ஓப்பன் ஆயிடும். ப்ராசஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓப்பன் ஆயிடும். தேங்க்யூ.